புது வருஷம் ஸ்டார்ட் ஆகி 10 நாள் ஆக போகுது. எல்லாருமே கோல்ஸ், பிளான்ஸ், சக்ஸஸ், இன்கம், க்ரோத் இது எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹோம் மேக்கராக நான் என்ன பிளான் பண்ணுறது? ஆல்ரெடி என்னோடய நாளே ஃபுல்லாக தான் இருக்குது. இதுக்கு மேலே எனக்காக எங்கே டைம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸ்ட்ரெஸ் ஆகாமல், டயர்ட் ஆகாமல் நியூ இயர்க்கு எப்படி கோல் செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல் அன்ஸ்கிரிப்டட் டைரிஸ், ரியல் லைஃப் நோ ஃபில்டர். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஹோம் மேக்கரோட லைஃப் அன்ப்ரெடிக்டபிளாக இருக்கும். சில நாட்கள் எமோஷ்னலாக டயர்டாக இருப்போம், சில நாட்கள் ஃபிசிக்கலி டயர்டாகிடுவோம். நம்மளோட கோல்ஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ நான் சொல்கிற இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களோட கோல்ஸ் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி பிளானர்ஸோ இல்லை டைரியோ இது மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் கோல்ஸை செட் பண்ணணும் இல்லை பிளானிங்லாம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி பிளானர் இல்லை டூ டூ லிஸ்ட் இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான ஒரு டைரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். டைரியுமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு நோட் எடுத்துகிட்டு கூட அதில் உங்களோட கோல்ஸும் அதுக்கப்புறம் டெய்லி பிளானர், மந்த்லி பிளானர் எல்லாமே நீங்களே எழுதிக்கிடலாம். இந்த நோட்டில் பார்த்திங்கன்னா நான் என்னோடய டெய்லி ரொட்டீன், மீல் பிளான் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஹோம் மேக்கராக நம்ம ஆல்ரெடி நிறையவே வேலை செய்துக்கிட்டு இருப்போம். ஸோ நம்மளால் நிறைய ஏரியாஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்காக கோல் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்மளால் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நீங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு 5 ஏரியாக்கள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் அண்ட் மென்டல் பீஸ். இது உங்களுக்கானது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களை தான் பார்க்கணும். நீங்கள் காமாக இல்லை அப்படின்னா எந்த பிளானரோ இல்லை இன்கம் கோலோ எந்த ரொட்டீனுமே ஒர்க் அவுட் ஆகாது. டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது உங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் டைம் கொடுக்கணும். மல்டி டாஸ்கிங் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. அது இன்னுமே உங்களுக்கு பேர்டனாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த டைமில் ரெஸ்ட் எடுங்க. உங்களோட லைஃப்பை நீங்கள் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. டெய்லி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட மைண்ட் காமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் பெட்டரான டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். மன அமைதி இருந்தது அப்படின்னா தான் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை செய்ய முடியும். உங்களுக்காக நேரம் ஒதுக்கி நீங்கள் ஒரு நாளில் ஒர்க் அவுட் பண்ணுறது, புக் ரீடிங் பண்ணுறது, இல்லைனா உங்களுக்கான மீ டைம் ஏதாவது நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். மற்றவங்களுக்காக நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்கிறோம், நம்மளையும் நம்ம பார்க்கணும். அடுத்ததாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா என்னென்னா ஹோம் அண்ட் ஃபேமிலி. உங்களோட வீடு எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களோட எனர்ஜியை அதை சப்போர்ட் பண்ணுமே தவிர அதை ட்ரெயின் பண்ணவே கூடாது. நிறைய யோசித்து நிறைய டென்ஷன் ஆகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இன்றைக்கி என்ன சமைக்கிறது, நாளைக்கு என்ன சமைக்கிறது, இது மாதிரி டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் மேக் பண்ணுறதுக்காக நீங்கள் சிம்பிளான ஒரு மீல் பிளான் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதையே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியமும் கண்டிப்பாக இருக்காது. க்ளீனிங்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் தனியாக பிளான் போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி லைட்டாக க்ளீன் பண்ணால் போதும். வீக்லி டீப் க்ளீன் ஒரு ஏரியா மட்டும் பண்ணால் போதும். மந்த்லி டீக்ளட்டர் பண்ணோம், ஒரே ஒரு கபோர்ட் மட்டும் நம்ம டீக்ளட்டர் பண்ணால் போதும். இது மாதிரி சிம்பிளான பிளானிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியமும் இருக்காது. கிட்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ரொட்டீன் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ்டாக ஒரு ஹோம்ஒர்க் டைம்னு ஒன்று செட் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்ஸ் அவங்களோட ஒர்க்கை செய்ய விடுங்க. சின்ன சின்ன வேலைகள், அவங்களோட டாய்ஸ் எடுத்து வைக்கிறது, அவங்களோட புக்ஸ் எல்லாம் அடுத்த நாளைக்காக ப்ரிப் பண்ணி வைக்கிறது, அதோடு மட்டும் இல்லாமல் ஸ்கூல் யூனிஃபார்ம் இதெல்லாம் அவங்க எடுத்து வைக்கிற மாதிரி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. எல்லாத்தையுமே நீங்கள் அவங்களுக்காக பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவங்களும் இண்டிபெண்ட்டாக எல்லாத்தையும் பண்ண கற்றுக்கணும். அடுத்ததாக நீங்கள் செட் பண்ண வேண்டிய கோல்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் எனர்ஜி. ஹெல்த் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. வீட்டில் இருக்க எல்லாரோட தேவைகளையும் பார்த்து செய்கிற நீங்கள் உங்களோட ஹெல்த்தையும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் அவங்களையும் கேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பாருங்கள். எல்லாருக்கும் ஹெல்த்தியாக நியூட்ரிஷ்னலான ஃபுட் கொடுக்குற மாதிரியே நீங்களும் அதே மாதிரியே சாப்பிடணும். கண்டிப்பாக உங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நல்ல நியூட்ரிஷ்னல் டயட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மீல்ஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்லீப் டைம் சேம் டைமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படியெல்லாம் இருக்காதீங்க. நடுவில் உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அப்பப்போ ரெஸ்ட்டும் கொடுங்க. அடுத்ததாக நீங்கள் கோல்ஸ் செட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் அண்ட் லேர்னிங்காக. எனக்கு டைம் இல்லை, நான் எப்படி ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்க முடியும் அப்படின்னு யோசிக்காமல் நீங்கள் தான் உங்களுக்கான டைம் ஒதுக்கி
உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுங்கள். அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இல்லைனா டிஜிட்டல் பேசிக்ஸ், இல்லைனா க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ், அதாவது கிராஃப்ட், குக்கிங், டீச்சிங், கண்டென்ட் மேக்கிங், பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். பர்சனல் ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்கில்ஸை வச்சு எப்படி நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்து இன்கம் வந்து உங்களுக்காக ஜென்ரேட் பண்ணலாம். ஏதாவது ஒரு பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட ஸ்டார்ட் பண்ணி இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கும். உங்களுக்கான கான்ஃபிடென்ஸையும் உங்களுக்கான ரெஸ்பெக்டையும் அது கண்டிப்பாக தரும். ஒரு நாளைக்கு ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்கில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ண ஸ்கில் வச்சு உங்களை நீங்களே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். உங்களோட கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னோடு சேர்ந்து பயணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.